நடுவண் அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி, அதானி முகமூடிகளை அணிந்து இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம். செஞ்சல் புயலால் புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்புகளை நடுவண் குழுவினர் 2வது நாளாக ஆய்வு. வந்தே பாரத் சரக்கு தொடர்வண்டிகளை அடுத்த நிதியாண்டில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர தொடர்வண்டித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து சரிவு. நீர்வரத்தை விட திறப்பு குறைவாக உள்ளதால் நீர்மட்டம் உயர்வு. சபரிமலை கோவிலில் நெரிசலை தவிர்ப்பதற்காக 18ஆம் படி வழியாக நிமிடத்துக்கு 80 பக்தர்கள் வீதம் அனுமதிக்க திட்டம். ஐதராபாத்தில் புஷ்பா 2 படம் பார்க்க சென்று பெண் உயிரிழந்த விவகாரத்தில் திரையரங்க உரிமையாளர், மேலாளர் உட்பட 3 பேர் கைது. ஜெயங்கொண்டம் அருகே இருசக்கர ஊர்தியில் சென்ற பெண்ணிடமிருந்து 10 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்றவர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. குமரி மாவட்டம் புதுக்கடை அருகே கட்டுப்பாட்டை இழந்த சரக்குந்து கவிழ்ந்து விபத்து. 2 மணி நேர போராட்டத்துக்கு பின் ஓட்டுநர் உயிருடன் மீட்பு. ராணிப்பேட்டை அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதி. சாலையை சீரமைக்க கோரிக்கை. சிரியாவில் பஷார் அல் ஆசாத் ஆட்சி முடிவுக்கு வந்ததற்கு இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு வரவேற்பு. மத்திய கிழக்கில் வரலாற்று நாள் என கருத்து.